ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்க இருந்தார் இல்லையா? ஸோ அந்த நிகழ்ச்சி ரத்தாகும் போல தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு அவர்கிட்ட இல்லாததால் இந்த குழப்பம் நீடிக்குது. அவரோட கட்சியில் வந்து 108 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியும் அந்த 118 நம்பரை அவங்களால ரீச் பண்ண முடியல. ஸோ மற்ற கட்சியினர்ட்டையும் அவங்க கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கட்சியும் இன்னும் உறுதிப்பட தெரிவிக்காததால் இந்த குழப்பம் நிலவிட்டு இருக்கு. ஆளுநர்கிட்ட போய் நாளைக்கு பதவியேற்கிறதுக்காக சொல்லும்போது ஆளுநர் திட்டவட்டமாக சொல்லிட்டாராம், 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும் வாங்க, உங்களை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதல்வராக பதவியேற்குன்னு சொல்லிட்டாராம். ஸோ இதால் வந்து அந்த கட்சி வந்து தீவிர யோசனை இருக்காங்க. ஸோ யார் அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் இனிமே தான். ஸோ நாளைக்கு மதியத்துக்குள்ளே ஏதாவது கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட்டணிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கே வந்து பதவி பிரமாணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. இல்லைனா தள்ளி போக தான் நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.